ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு ஜூஸ் எது அப்படின்னா ஃப்ரூட் மிக்சட் ஜூஸ் தான். சுகரே இல்லாமல், எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல், வெறும் ஃப்ரூட்ஸாலே செய்யக்கூடிய இந்த ஜூஸ் விலையும் கம்மி, அதிகமான சத்துக்கள் நிறைந்த ஒரே ஜூஸ் இதுதான். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிட்டா கூட பயமே இல்லாமல் சாப்பிடலாம். இந்த சம்மருக்கு தினமும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க பழம் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் மிக்சர் ஜூஸுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பழம் தாங்க முக்கியம். நல்ல பழுத்த நாட்டு வாழைப்பழம், சாமிக்கு படைப்போம்ல அந்த மஞ்சள் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு 3 வாழைப்பழம் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு மஞ்சள் வாழைப்பழம் உரித்து எடுத்தாச்சு. இப்போது இது கூட 3 ஏலக்கி பழம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு பேரிச்சம்பழம், உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே சேர்த்து நல்லா மேஷர் வச்சு மசிச்சுக்குங்க. இல்லை நீங்கள் கையிலே கூட பிசைஞ்சிக்கலாம். இனிப்புக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து 1 கிளாஸ் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க பனங்கற்கண்டு இல்லை கருப்பட்டி சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன பழம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அரை பழம் சேர்த்துக்கலாம். ஆப்பிள், நாட்டு கொய்யா, மாதுளை, கருப்பு திராட்சை, அத்தி, அன்னாச்சி பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வயசில் எங்கே போனாலும் ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு குடிப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அதில் கலர், எசன்ஸ், சர்க்கரை நிறைய அதிகமாக சேர்த்து கொடுக்கறதால ஆரோக்கியமான ஜூஸ் கூட நமக்கு அன்ஹெல்தியாக தான் வரும். இந்த ஜூஸ் நம்ம அடுப்பு பக்கம் போகிற வேலையே இல்லை. ரொம்ப ஈஸியான ஜூஸ் தான். இந்த சம்மருக்கு இதை விட ஈஸி அண்ட் ஹெல்தியான ஒரு ஜூஸு எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் நீங்கள் உங்கள் கையால் செஞ்சு சாப்பிடும்போது செம்ம ஹெல்தி. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம், பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இப்போ கடையில் எனக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதே பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வீட்டில் செஞ்ச அப்புறம் தான் தெரியுது அந்த கடையில் எவ்வளோ கலர் சேர்த்துருக்காங்க, எவ்வளோ சக்கரை சேர்த்துருக்காங்க அப்படின்றது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்போ அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. 1 கிளாஸ் 10 ரூபான்னு கவரில் கட்டி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்களாம் இந்த மாதிரி ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ்லாம் குடிச்சிருக்கீங்களா? வெயில் தாங்க முடியாமல் குட்டிங்க கடைக்குள்ளே வந்து படுத்துக்குச்சு. நானும் தூங்கட்டும்னு அமைதியாக விட்டுட்டேன். கடை வேலைலாம் முடிச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுமே சின்னவனுக்கு பசி எடுத்துக்கிச்சின்னு சொல்லிட்டான். எனக்கு பூரி தான் வேணும்னு சொல்லிட்டான். அந்த நேரத்தில் உடனே வேகமாக பூரியை தேய்ச்சி குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்தாச்சு. ஃபுட்டு விஷயத்தில் மட்டும் குழந்தைங்க கேட்குறத செஞ்சு கொடுத்துட்றது. ஏன்னா வெளியே அதிகமாக நான் வாங்கி கொடுக்குறதில்ல. அதனால் வீட்டில் என்னென்ன கேட்குறாங்களோ அதை அப்படி வீட்டிலே செஞ்சு கொடுத்துருவேன். பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாவை விட எங்களுக்கு இந்த வெஜ் குருமா தான் ரொம்ப பிடிக்கும். இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டே முந்திரியும் கசகசாவும் தான். இதை அரைச்சி சேர்க்கறதால அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்களுக்கு பூரி காம்பினேஷன் என்ன பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.